என்னோடய லைஃப்பில் இந்த மாதிரிலாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. அதுவும் இவ்வளோ சீக்கிரமாக நடக்கும்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. திருச்சியிலேருந்து ஒரு கஸ்டமர் டார்க் சாக்லேட், டபுள் சாக்லேட் ப்ரௌனிஸ் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இது கூடவே டூட்டி ஃப்ரூட்டி கேக்ஸும் செஞ்சு கொடுங்க சிஸ்டர்னு கேட்டிருந்தாங்க. நானும் ஓகே சொல்லிட்டேங்க. அவங்களும் அமௌண்ட் பே பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவங்க கேட்டிருந்த ஃப்ளேவர்ஸில் நான் ப்ரௌனிஸ் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். டூட்டி ஃப்ரூட்டி கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணலான்னு போகிறப்ப தாங்க டூட்டி ஃப்ரூட்டி இல்லை. ஆனால் அவங்க பண்ணியிருந்த மெசேஜ்லேயே நான் புரிஞ்சுக்கிட்டேங்க, அவங்களுக்கு வந்து டீ கேக் வேணாம், டூட்டி ஃப்ரூட்டி கேக் தான் வேணும்னு சொல்லி புரிஞ்சுட்டேன். சரி, அந்த கேக் மட்டும் செய்ய முடியாது, ப்ரௌனிஸ் மட்டும் சென்ட் பண்ணிடலான்னு சொல்லி கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலான்னு இருந்தேங்க. ஆனால் அடுத்தடுத்து இருந்த ப்ரௌனி ஆர்டர்ஸை செஞ்சுட்டு நான் கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சுத்தமாக மறந்துட்டேங்க. ஆனால் இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா ப்ரௌனிஸ் எல்லாம் டிஸ்பேச் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டேங்க. டூட்டி ஃப்ரூட்டி கேக்கு அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுறேன் சிஸ்டர்னு சொல்லியிருந்தேன். அதெல்லாம் எதுவும் வேணாம் சிஸ்டர், அந்த அமௌண்ட் உங்ககிட்டயே இருக்கட்டும், வச்சுருங்க, நான் நெக்ஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணுறப்போ நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஒருத்தரோட நம்பிக்கை இவ்வளோ சீக்கிரம் எனக்கு கிடைக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க.